ஒரு 3 நாள் காட்டுக்கு வரலங்க. வராதனால எவ்வளோ இலைய புழு சாப்பிட்டுச்சுன்னு பாருங்க. பாருங்க. எல்லா செடியிலயும் இந்த மாரி ஓட்டை விழுந்துருச்சுங்க. இலைய பூரா சாப்பிட்டாய்ங்க. ஏதாவது ஒரு செடி இருக்குன்னு பார்த்தா எல்லா செடியும் தான். இன்னும் 2 நாள் காட்டுக்கு வராம இருந்தோம்னா, வெறும் மாறா தான் நின்றுருக்கும். எல்லா இலையும் சாப்பிட்டு வெறும் குச்சி மட்டும் அப்படியே நின்றுருந்துருக்கும். சரி ரோஸு தான் அப்படி இருக்கு. காலிஃப்ளவராவது நல்லா இருக்குன்னு பார்த்தா, இங்க பாருங்க. என்ன பண்ணிட்டான் ஒருத்தன். இதில உட்காந்து சிவப்பு வண்டு. இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த குருத்துல போய் உட்காந்து அந்த குருத்து சின்னது நல்லா நைஸா இருக்கும். அது அப்புறம் சாப்பிட்டுருவான். சாப்பிட்டா என்ன ஆகும்னா, செடி பூரா ஓட்டை விழுக ஆரம்பிச்சிரும். அந்த குருத்து இலை கொஞ்சம் பெருசாகும்போது இந்த மாரி ஓட்டை விழுக ஆரம்பிச்சிருங்க. இந்த இது இந்த உட்காந்துருக்கான் பாருங்க. இந்த சிவப்பு வண்டு அப்படியே குருத்தப்புறம் சாப்பிட்டு எல்லா இலையும் ஓட்டை விழுந்துரும். இலை ஓட்டை விழுந்துச்சுன்னா, நமக்கு வந்து காலிஃப்ளவர் செடி பெருசா வரும். வரும்போது பூரா ஓட்டை ஓட்டையா இருக்கும். பூ பெருக்காது. புழுவும் நெறையா இருக்கும். அதனால என்ன பண்ணும்னா, இந்த புழு இருக்கு பாருங்க. இந்த புழு வந்து இலைய தான் சாப்பிடும். குருத்த சாப்பிடாது. ஓட்டை பெருசா நெறையா இருந்துச்சுன்னா, பூ வந்து சின்னதா தான் இருக்கும். வெறும் பூச்சியா நெறையா வர ஆரம்பிச்சிரும். கண்ட்ரோல் பண்ணவே முடியாது மருந்து அடிச்சாலும். எல்லா செடியிலயும் இந்த வண்டு இருக்கும். இந்த சின்ன செடி தான். இது 4, 5 வண்டு இருந்துச்சு. இன்னும் இத நம்ம பார்க்காம இருந்தோம்னா, இந்த செடிய வந்து 2 நாள்ல ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாய்ங்க. ஃபஸ்ட்டு நாளைக்கு போய் மருந்து கடையில போய் இந்த காமிச்சு மருந்து வாங்கிட்டு வந்து மருந்து அடிக்கணுங்க. எல்லா செடியிலயும் இருக்காங்க. அந்த சிவப்பு வண்டு தாங்க இருக்கான். மோசமானவன் இவன். எல்லா காலிஃப்ளவர் செடியிலயும் இருக்கான். இந்த பாருங்க.